ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ நம்ம வந்து போடுறோம். இடையில நம்ம ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தோம், பட் வந்து நம்ம வீடியோ போட முடியல சில ரீசனால். இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம இன்ட்ராடேல என்னென்ன ட்ரேட் எடுத்துருக்கோம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 0.6% வந்து கீழே தான் போயிருக்கு. ஒரு 3 நாளாக தொடர்ந்து கீழே தான் போயிருக்கு. இன்றைக்குமே மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே தான், 0.8% வந்து கீழே போயிருக்கு. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம், பட் வந்து நம்ம நினச்சபடி ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட் போகாமல் ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. நம்ம ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி படி எடுத்திருந்தோம், நார்மல் ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி படி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து நம்ம கால் ஆப்ஷன் தான் வாங்கியிருந்தோம். எந்த இடத்துல அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் வச்சுருந்தா பரவாயில்ல, பட் இங்கே போய் க்ளோஸ் வச்சுச்சா. இந்த ஹைட்டை தான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஹை வர போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இந்த ஹையில் தான் போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஓகே இந்த இவ்வளோ ஹைட் உதுவாச்சு போகும், பிவோட் பாயிண்ட் அந்த சென்ட்ரல் பிவோட்டை வந்து டச் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுத்தோம். பட் என்னென்னா அப்படியே அடுத்த 2 கேண்டில் கீழே போயிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்புறம் மேலே போச்சு. அடுத்ததாக நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்துச்சு, பட் நம்ம எடுக்கலை. இந்த இடத்துல பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு புட் ஆப்ஷனில் வந்து நமக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி படியுமே என்ட்ரி வந்துச்சு. கால் ஆப்ஷன் கரெக்டாக இந்த கேண்டில் என்ட்ரி, பட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டில் இருந்தனால எடுக்கலை. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து ஆர்டிபி லோ பிரேக் ஆனதுனால நமக்குள்ளே என்ட்ரி இருந்திருக்கும். இந்த கேண்டில் என்ட்ரி வந்திருக்கும், டார்கெட் வந்து நமக்கு அடிச்சிருக்கோம். பட் மார்னிங்கே நமக்கு லாஸ் ஆனதுனால நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலை. நம்ம மேலே இன்னொரு மிஸ்டேக் இருக்குது. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் இருக்குது, சிபிஆர் மேலே இருக்குது. நம்ம அங்கனுக்குள்ளே எடுத்துருக்கக்கூடாது, பட் ஸ்ட்ராட்டஜி படி வந்துச்சு, நம்ம எடுத்துருந்தோம். ஆக்சுவலி இங்கனுக்குள்ளே வந்து ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த 2050 ஸ்ட்ராட்டஜி படி இங்கனுக்குள்ளே என்ட்ரி எடுத்துருக்கணும், செல் என்ட்ரி தான் எடுத்துருக்கணும். பட் நம்ம ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு என்ட்ரி வந்தனால நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ராட்டஜி படி 2 என்ட்ரி வந்துச்சு. ஒரு என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸு, இன்னொரு என்ட்ரி வந்து டார்கெட்டு. பட் நம்ம மார்னிங்கே ஸ்டாப் லாஸ் அடித்தனால இன்னொரு என்ட்ரி நம்ம எடுக்கலை. இன்னொரு என்ட்ரியில் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கனுக்குள்ளே ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 65 பாயிண்ட் கிட்ட நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 பாயிண்ட் கிட்ட லாஸ் பண்ணிட்டோம், 24 பாயிண்ட் கிட்ட. இதுக்கு ப்ரோக்கரேஜ் எவ்வளோ வந்திருக்கும்னா ஒரு 66 ரூபீஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 1800 கிட்ட லாஸ் தான் வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். இதில் நம்ம புட் சைடும் எடுத்திருந்தோம்னா நம்ம லாஸ் ரெக்கவர் ஆகி நம்ம ப்ராஃபிட்லேயே வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டே லாஸ் பண்ணனால நம்ம எடுக்கலை. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் அதே தான், கீழே தான் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியும் சேம் இந்த S2 பிரேக் ஆனவுடனே S1 பிரேக் ஆனவுடனே நம்ம வந்து எடுத்துருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாகவே புல்லிஷாக தான் இருக்குது. பட் நம்ம நேற்று சொல்லியிருந்தேன் அந்த ஹைக்கு மேலே போனால் தான் புல்லிஷ்னு. பட் வந்து அதே மாதிரி அந்த ஹையை டச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துருச்சு. நம்ம ஃப்ரைடேயுமே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம், அது ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல தான் ஒரு என்ட்ரி எடுத்து சின்னதாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். அந்த இதில் சேம் அதே மாதிரி இன்றைக்கி எடுத்துருக்கலாம். பட் மார்னிங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுனால நம்ம எடுக்கலை. ஓகே, நாளைக்கு எப்படி மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிபிஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேரோ சிபிஆராக தான் இருக்கும். பாருங்கள், நேரோவாக இருக்காது, ஒய்டாக தான் இருக்கும். ஆமாம், ஒய்டு தான். மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து சைட்வேஸில் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ராட்டஜி படி வச்சு நான் என்ட்ரி எடுப்போம், இல்லைனா எடுக்க வேணாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முன்னாடி லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னடா லாஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறியா? நம்ம ப்ராஃபிட்டும் பண்ணுவோங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம மற்றவங்க மாதிரி லாஸை மட்டுமே வந்து ப்ராஃபிட்டை மட்டுமே காட்டிட்டு லாஸை காட்டாமல் இருக்கக்கூடாது. லாஸுமே வந்து ட்ரேடிங்கில் வரதான் செய்யும். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா 50% ஆஃப் த டைம் 30 to 50% வந்து நமக்கு லாஸ் தான் வரும். இருந்தாலும் நம்ம எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மந்த்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த மந்த் எண்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.